இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபாதர் இருக்காங்க. அந்த ஃபாதரும் மதரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அந்த மதர் கூட அந்த மைனர் சைல்டு இருக்காங்க. அந்த மைனர் சைல்டோட பேரில் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த மதர் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை பேரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை லீஸ் டீடு ஒன்று எழுதி கொடுக்குறாங்க. அந்த லீஸ் டீடு செல்லுமா, ஸ்டேட் வெதர் லீஸ் டீடு வேலிடா, வெதர் த மதர் கேன் ஆக்ட் ஆஸ் ஏ கார்டியன். இந்த சட்டத்தைப்படி மதர் ஒரு கார்டியனாக வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அக்கார்டிங் செக்ஷன் 6 ஆஃப் ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956 மதர் கேனாட் ஆக்ட் ஏ கார்டியன். மதர் கார்டியனாக வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேச்சுரலாக கார்டியன் அப்படின்னாலே ஃபாதர் அண்டு மதர் தான். அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மைனர் பாயோ ஆர் அன்மேரிடு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நேச்சுரல் கார்டியன் அப்படின்னா ஃபாதர் தான் வருவாங்க. ஆஃப்டர் ஹிம், அந்த தந்தையுடைய இறப்புக்கு பின் தான் ஒரு மதர் நேச்சுரல் கார்டியனாக வராங்க. ஹென்ஸ் த மதர் கெனாட் ஆக்ட் ஏ கார்டியன். அந்த மதர் ஒரு கார்டியனாக வரவே மாட்டாங்க. எந்த சுச்சுவேஷனில் அப்படிங்கிறப்ப, ஃபாதர் இஸ் ஏ லிவ் அண்ட் த ஃபாதர் ஹெட் ஃபல்லன் அவுட் வித் த மதர் ஆஃப் மைனர் அண்ட் லிவிங் செப்பரேட்லி. ஃபாதர் உயிரோடு இருக்கார், அந்த ஃபாதரும் மதரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அப்படிங்கிறப்ப யார் தான் நேச்சுரல் கார்டியனாக வருவாங்க அப்படிங்கிறப்ப ஃபாதர் தான் வருவாங்க. இந்த இடத்துல ஃபாதரும் மதரும் பிரிஞ்சு தான் இருக்காங்களே தவிர ஃபாதர் இறக்கலை. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படிங்கிறப்ப ஃபாதர் தான் நேச்சுரல் கார்டியனாக வராங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 8 ஆஃப் ஹிந்து மைனாரிட்டி கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956 மதர் டீல்ஸ் வித் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மைனர் பை எக்ஸிக்யூட்டிங் எ லீஸ் டீடு ஆஸ் எ கார்டியன் ஆஃப் மைனர். த லீஸ் இஸ் இன்வேலிட்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956 செக்ஷன் 8 கீழே ஒரு மைனர் சைல்டுக்கு ஃபாதர் உயிரோடு இருக்கார் அப்படின்னா மதர் நேச்சுரல் கார்டியனாக வரமாட்டாங்க. மதர் நேச்சுரல் கார்டியனாக வராதப்ப அவங்களால எழுதி கொடுக்கப்பட்ட அந்த லீஸ் டீடு, அந்த குத்தகை பத்திரம் மட்டும் எப்படி வேலிடாக இருக்கும், அதுவும் இன்வேலிடாக தான் இருக்கும். ஓகே, அப்போ கார்டியன்லாம் எந்தெந்த சுச்சுவேஷனில் வராங்க அப்படின்னு பார்த்தா, மைனர் பாய் ஆர் அன்மேரிடு கேர்ளாக இருக்காங்க அப்படின்னா இதில் லெஜிட்டிமேட் சைல்டுக்கான ஒரு ரூல் தான் இது. மைனர் பாய் ஆர் அன்மேரிடு கேர்ள் சட்டப்பூர்வமான திருமணம் நடைபெற்று அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு யார் கார்டியனாக வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபாதர் தான் கார்டியனாக வருவார். ஆஃப்டர் ஹிம் தான் அந்த ஃபாதர் தவறிட்டார் அப்படிங்கிறப்ப மதர் இங்கே நேச்சுரல் கார்டியனாக வருவாங்க. ஒரு மைனர் சைல்டு, அதாவது ஃபியூ இயர்ஸ்க்கு குள்ளே இருக்காங்க, ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அது யாருடைய கஸ்டடியில் இருக்கணும், அந்த குழந்தை யாருடைய பராமரிப்பில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அது அஸ் எ மதருடைய பராமரிப்பில் தான் இருக்கணும். இது ஆர்டினரி வித் த மதருடைய கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை வயசு அப்படின்னா 5 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகளுக்கு. இதுவே இல்லெஜிட்டிமேட் சைல்டாக இருக்காங்க அப்படின்னா அது பாயாக இருக்கலாம், அன்மேரிடாக கேலாக கூட இருக்கலாம். அப்போ யார் நேச்சுரல் கார்டியனாக வருவாங்க, ஃபாதரா மதரா? கண்டிப்பாக இந்த இடத்துல நேச்சுரல் கார்டியன் அப்படிங்கிற ப்ரியாரிட்டியில் ஃபஸ்ட்டு ஃபாதர் வரமாட்டாங்க. நேச்சுரல் கார்டியன் அப்படிங்கிற ப்ரியாரிட்டியில் ஃபஸ்ட்டு மதர் தான் ஒரு நேச்சுரல் கார்டியனாக வராங்க. ஆஃப்டர் ஹெர் தான், அந்த மதர் இறந்த பிறகு தான் ஃபாதர் நேச்சுரல் கார்டியனாக வராங்க. இதுவே அன்மேரிடு கேர்ளாக இருந்து ஒரு லெஜிட்டிமேட் சைல்டாக இருக்காங்க அப்படின்னா ஃபாதர் தான் வருவாங்க. இதுவே இல்லெஜிட்டிமேட் சைல்டாக இருக்காங்க அப்படின்னா மதர் தான் நேச்சுரல் கார்டியனாக வராங்க. ஆஃப்டர் ஹர் தான் ஃபாதர் கார்டியனாக வராரு. இந்த டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்துங்க. ஒரு லெஜிட்டிமேட் சைல்டாக இருக்காங்க அப்படின்னா ஃபாதர் தான் ஃபஸ்ட்டு நேச்சுரல் கார்டியன், ஆஃப்டர் ஹிம் தான் மதர் வராங்க. அதுவே இல்லெஜிட்டிமேட் சைல்டாக இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மதர் தான் நேச்சுரல் கார்டியனாக வராங்க, ஆஃப்டர் ஹர் தான் ஃபாதர் நேச்சுரல் கார்டியனாக வராரு. இதுவே மேரிடு கேர்ளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் நேச்சுரல் கார்டியனாக வராங்க அப்படின்னு பார்த்தா
ஹஸ்பண்ட் தான் நேச்சுரல் கார்டியனாக வராங்க. இதை தான் ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956 சொல்லப்பட்டிருக்கு.